இந்த வாரம் வந்து லூக்கால இருந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் போன வாரமே அதுக்கான ஒரு துவக்கத்தை நம்ம கொடுத்தோம். ஒரு ஒரு கடமையாக சில காரியங்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால தூதர்களை பத்தி எல்லாம் மறந்துருப்பாங்க, அல்லது தூதர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, தூதர்கள் வருவாங்க பேசுவாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம சிரிக்கிற மாதிரியே அப்பவும் சிரிச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு அப்படித்தானே. இப்ப இன்னைக்கு கூட போன வாரம் நான் பேசின செய்தி இருந்தது. அப்போ ஒரு சகோதரர் அதுல போட்டிருக்காரு. அந்த செய்திக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் தெரியல, போட்டிருந்தார். தூதர்கள் வந்து இந்த கலர் ட்ரெஸ் போடுன்னு சொல்றாங்க சில பேருக்கு, சில பேருக்கு வந்து கோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தூதர்கள் சொல்றதாக ஏமாத்திட்டு அலையிறானுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நான் அதுக்கு அந்த கமெண்ட்லயே பதில் சொன்னேன். தூதர் அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் தான் கோபுரம் கட்டணும். அவருக்கு காசு கொடுக்கணும்னா தூதர் என்கிட்ட வந்து சொல்லணும். அப்பதான் நான் காசு கொடுக்க முடியும். மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து சொன்னத மரியாள் போய் யோசேப்பிட்ட சொல்லியிருந்தா யோசேப்பு நம்பி இருக்க போறது இல்லை. அதனாலதான் தேவதூதனே டைரக்டா வந்து யோசேப்பிட்ட சொல்ல வேண்டியிருந்துச்சு. அப்ப மரியாள்கிட்ட சொன்னதையே மரியாள் வந்து சொன்னா நம்ப போறது இல்லை. சோ இப்ப நீங்க யாராவது தேவதூதன் உங்களுக்கு சொன்னாருன்னு சொன்னா அதை நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா தேவதூதன் உங்ககிட்ட பேசினாரு அப்படிங்கிறத நான் நம்புவேன். அவர் என்ன பேசினாருன்னு நீங்க சொல்றீங்களோ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதோ என் வேலை கிடையாது. ஆனா தேவதூதன் என்கிட்ட பேசினாருன்னு சொன்னா நான் நம்புவேன். அவர் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன பேசினாரோ அதுக்கு அதை நான் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. அதனால தேவதூதர்களா இப்ப பேசுறது இல்லையே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவதூதர்களை நான் நம்புறேன். ஆனா நீங்க சொன்னதை நான் நம்பணும் அப்படின்னா அவர் என்கிட்டயும் வந்து சொல்லணும், அப்பதான் நம்புவேன். இப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாரு, தேவதூதர் வந்தாரு எங்க வீட்டுல வந்து என் கூட இட்லி சாப்பிட்டாருன்னு சொன்னாரு. உடனே அதை வந்து எல்லாம் ரோஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. நான் கேக்குறேன், ஏன் தேவதூதர் வந்து இட்லி சாப்பிட மாட்டாரா? அவர் வந்து ஆட்டு இறைச்சி தான் சாப்பிடுவாரா? கோதுமையில செஞ்ச அப்பம் தான் சாப்பிடுவார் அவரு? அதை நம்ப முடியுதுல நம்மளால? ஆபிரகாம் வந்து சாப்பிட்டாருன்ட்டு, ஆபிரகாம் வந்து சாப்பிட்டாருன்னு நம்ப முடியும்னா இவர் சாப்பிட்டாருன்னு சொன்னா ஏன் நம்ப முடியல? அப்போ ஒண்ணு தேவதூதர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அவர்கிட்ட வந்து எங்க வீட்டுல வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இதை எல்லாரும் நம்பணும்னு அவர் சொன்னாருன்னா நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் தேவதூதன் எங்க வீட்லயும் வந்து எனக்கு இட்லி சாப்பிடறாரு, அப்படிதான் நான் நம்ப முடியும். ஆனா தேவதூதன் இப்படி வந்து செயல்படுறாருன்னு சொல்றத நான் நம்பாம இருக்க மாட்டேன். ஏன்னா ஐ பிலீவ் இன் சூப்பர் நேச்சுரல்ஸ். ஐ பிலீவ் இன் காட்ஸ் ஆக்டிவிட்டி. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தை விட அந்த ஆவிக்குரிய உலகம் தான் மிக உண்மையானது என்பதை நான் நம்புகிறேன். அப்படின்னா அப்படி நம்பும் போதுதான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்க முடியும். அந்த உணர்வழியாவது நம்ம இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு மிருகம் போல எந்த தொடர்பும் இல்லாத, அதுதான் ஜீவன். பைபிள்ல வந்து நான் ஜீவனை கொடுக்கும் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ஏதோ அப்படின்னு அப்படியே ஜீவன் நிரம்பி வழிஞ்சு அப்படிலாம் இல்ல. ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணப்படவும்ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜீவன்னா கனெக்ஷன் வித் காட். அந்த கனெக்ஷன் வித் காட் தான் தருவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், எனவே விசுவாசிக்கும் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் பாயும். இதெல்லாம் வந்து அந்த ஜீவன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சூப்பர் நேச்சுரல்ஸ் நான் நம்புறேன். ஆனா சில சமயங்கள்ல அத பைபிள்ல மட்டுமே படித்து ஆனா கொஞ்ச நாள் அது நடக்கல அப்படிங்கிறதுனால அதை நம்பாம போகிறவங்க இருக்கிறது போல இங்க அவங்க அப்பா, நம்ம யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியா வந்து நம்பலன்னே தேவதூதன் என்ன சொல்லிட்டான், ஷட் அப் யுவர் மவுத்ன்ட்டான். இவர் நம்பல. இவரை போலவே வயசான ஒருத்தருக்கு குழந்தை பிறந்ததுலதான் இவருடைய சரித்திரமே ஆரம்பிக்குது. இவரை போலவே வயசானவர் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வந்து உனக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதுதான்
இவர்களுடைய சரித்திரம், இவங்க யூத மதத்தினுடைய சரித்திரத்தினுடைய துவக்கம். அவர் ரொம்ப பேசுறார் ஆண்டவர்கிட்ட, ஆபிரகாம். ஆனா இவரு அதை விசுவாசிக்காததுனால இவருக்கு அது நீதியாக எண்ணப்படாம வாய் மூடியாச்சு. அதுக்கப்புறம் யோவானுடைய கதை உங்களுக்கு தெரியும் தானே. யோவான் வந்து ஒரு பிரசங்கியாராக, அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேர் அப்பா அம்மாவுடைய, அவங்க குறிப்பா பிறந்ததுக்கு அப்புறமா, யாரு யோவான் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மாவுடைய எந்த இதுவும் இல்லை. சில சமயங்கள்ல சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா, அவங்க இவருடைய இளம் வயதிலேயே அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசான பிறகுதான் இவர் பிறந்திருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுனால இவர் வந்து காடுகளுக்கு போயிட்டு எசன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு வகையான தீவிரவாத குரூப், தங்களை மிக பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு குழுவினர். அவங்கதான் இந்த கும்ரான் குகைகள்ல இந்த வேதாகமத்தெல்லாம் காத்தவர்கள் சொல்லுவாங்க. அவர்களோட கூட போய் இவர் சேர்ந்துட்டாரு. காடுகள்ல அவங்களோட கூட அவர் வாழ்ந்து பிறகு அவர் வந்து ஒரு ஃபேமஸ் பிரசங்கியாரா மாறுறாரு. ஒரு யூனிக்னஸ், அவருடைய ட்ரெஸ், அவருடைய சாப்பாடு, இதுல எல்லாத்துலயும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவர் வந்து மாறி யோர்தான்ல வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. மக்கள் எல்லாரும் ஒரு பக்கத்துல இறங்கி இன்னொரு பக்கத்துல இருந்து வர்றாங்க. அநேகமாக கிழக்கு பகுதியிலிருந்து இறங்கி மேற்கு பகுதிக்கு ஏறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கிழக்கிலிருந்து இறங்கி மேற்குல ஏறுறதுன்றது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல, அது ஜீவனுக்கு போகிற ஒரு விஷயத்தை காண்பிக்குது. அது மாத்திரம் இல்லாம கானானுக்கு போறதுக்கு முன்பாக இவர்கள் கடந்த இடம் யோர்தான். ஆகவே அந்த யோர்தான் நதியை கடப்பது என்பது, யோர்தானுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுப்பது என்பது, அவர்கள் ஒரு புது வாழ்வுக்கு நேராக அல்லது கானானுக்கு நேராக, கானானுடைய அந்த சுதந்திரத்தை ருசிக்க போகிறார்கள் அல்லது மேசியாவின் காலத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற அர்த்தத்துல அந்த அந்த குறியீடின் அடிப்படையில தான் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சொல்றாங்க. ஆனா இயேசு இவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதை நம்ம மத்தேயு 11 வாசிக்கலாம். மத்தேயுல வந்து யோவான் வந்து இவர்கிட்ட கேட்டு அனுப்புவாரு, யார்கிட்ட, நம்ம இயேசு கிட்ட, வர்றவர் நீர் தானா? ஏன்னா அவரை ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, ஜெயில பிடிச்சு போட்டோடனே பயங்கரமான ஒரு புரட்சிய இயேசு ஏற்படுத்த போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் இயேசு வந்து பிரசங்கம் பண்ண போயிடுவாரு. அப்போ இவர் வந்து கேட்பார், வருகிறவர் நீர் தானா அப்படின்னு கேட்ட உடனே இயேசு அவருக்கு பதில் சொல்லி அனுப்புன பிறகு, யோவானுடைய சீஷர்கள் போன பிறகு, அங்க இருக்கிறவர்களை பார்த்து, அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தந்த மனுஷரையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம். அவர் குறித்து ரொம்ப உயர்வா பேசுறாரு. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி ஜனங்க மத்தியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாக்குது. அப்ப அவங்க தப்பா யோசிச்சிடக்கூடாது, அவங்க தப்பா அவரை பற்றி வந்து ஒரு என்ன சந்தேகப்பட்டாருன்னு யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக அவரை பற்றி சில உயர்வான விஷயங்களை சொல்றாரு. ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். கடைசி தீர்க்கதரிசி இந்த யோவான் ஸ்நானகன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏரியாவை காமிக்கிறார். ஸ்திரீகள்ல பிறந்தவர்கள்லயே இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் பெரிய தீர்க்கதரிசியாக நாம் நினைத்தோமோ, எலியாவை விட, எரேமியாவை விட, எசேக்கியலை விட, இவர்கள் எல்லாரையும் விட இந்த யோவான் ஸ்நானகன் தான் பெரியவர். லாஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் ஆஃப் த ஓல்டு டெஸ்டிமெண்ட். இது முக்கியமா நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், அதுக்காக சொன்னேன். சரி, இப்போ அவரு யோவானுடைய முக்கியமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, அவர் வந்து மெசேஜ் ஆஃப் ரெப்பன்டன்ஸ், மனம் திரும்புகிற செய்தியை பேசினார்.
மனம் திரும்புகிற செய்தியை பேசினார். இயேசு மனம் திரும்புகிற செய்தியை பேசல. இயேசு மனம் திரும்புகிற செய்தியை பேசல. இயேசுக்கும் யோவானுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. யோவான் திராட்சை ரசம் குடிக்காதவர். திராட்சை ரசமே குடிக்க மாட்டார் யோவான். அவரு வெறும் தேனும் வெட்டுக்களையும் தான் சாப்பிட்டு இருந்தாரு. யோவான் திராட்சரசமே குடிக்க மாட்டாரு. ஆனா இயேசுவினுடைய முதல் அற்புதமே திராட்சரசம் தான். ஏன்னா ஜீசஸ் தான் பார்ட்டி, இயேசுதான் பார்ட்டி, அவர் தான் கொண்டாட்டம். அவருடைய சுவிசேஷம் வேற. யோவானுடைய சுவிசேஷம் மனம் திரும்புதலின் செய்தி, அவ்வளவுதான். மனம் திரும்புங்க. எதை குறிச்சு மனம் திரும்புங்க? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கன்றது அவருடைய செய்தி இல்லை. அவர் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பத்தி பேசினார். 2 இருந்தா 1 கொடுத்துருங்க, அதை பத்தி பேசினார். ஒழுங்கா வேலை செய்யுங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு உண்மையா இருங்க, அதை பத்தி பேசினார். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பத்தி பேசினார். ஆனா இயேசு மனம் திரும்புங்கன்னு பேசும்போது இதை பத்தி எல்லாம் பேசல. எப்படி வாழணும்ன்றத பத்தி பேசல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்றத பத்தி தான் பேசினேன். நாம பேசுறது காஸ்பல் ஆஃப் கிங்டம் காஸ்பல், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் நம்ம பேசணும். ஆனா துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு வரைக்கும் நாம இந்த மனம் திரும்புதலின் செய்தியை தான் சொல்லிட்டு இருக்கோம். மனம் திரும்பு. ஓகே, சோ அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, நான் மனம் திரும்புதலின் செய்தியை தான் கொடுக்குறேன். ஆனா எனக்கு பின்னால ஒருத்தர் வர்றாரு. நான் நீங்க தண்ணியில முங்கிதான் உங்களை எழுப்பி விடுறேன், நீங்க தப்பிச்சிடலாம், தண்ணியில முங்கி உங்களை அனுப்பிச்சிடுறேன். ஆனா இன்னொருத்தர் வர போறாரு, அவர் நெருப்புல ஞானஸ்தானம் கொடுக்க போறாருன்னு சொன்னேன். நம்ம ஆளுங்க அதை அபிஷேகம் சொல்லிட்டாங்க. அத பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தான் சொன்னாரு, நெருப்புல ஞானஸ்தானம் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு. அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பத்தி யோவான் சொல்லல. அதெல்லாம் யோவானுக்கு தெரியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பத்தி எல்லாம் தெரியல. யோவான் சொன்னது நெருப்புல அப்படின்னு சொன்னது. எப்படி கோதுமை இந்த பதர்லாம் இருக்குல்ல, கோதுமையை களஞ்சத்துல சேர்த்த பிறகு பதரை ஆவியானவர் மூலமாக அபிஷேகம் பண்ணுகிறது பதர்ல பண்ண மாட்டாங்க. பதரை கொண்டு போய் நெருப்புல போடுறது போல இயேசு ஜட்ஜாக வருகிறார். இயேசு நியாயாதிபதியாக நெருப்பில் போடுகிறவராக வர்றாருன்றதுதான் யோவானுடைய பார்வை. யோவான் ஸ்நானனுடைய பார்வை என்ன? ஃபயர் தான். அவர் ஃபயர் விடுவார். யோவான் ஸ்நானகன் நீங்க ஏதாவது ட்விட்டர்ல போட்டீங்கன்னா ஃபயர் விடுவார். என்ன அவருக்கு என்னன்னா, இவங்க சரிப்பட்டு வரமாட்டானுங்க, இவங்களெல்லாம் மாத்த முடியாது. அவரு தேடி வந்தவங்களே பார்த்து சொல்லிட்டாரு, விரியன் பாம்பு குட்டிகளே ஏன் வந்தீங்க, உங்களை தப்பிச்சுக்கிறதுக்கு வகை காட்டினவன் யாரு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அவங்களுக்குலாம் ஞானஸ்தானம் வேற கொடுக்கல. நல்லா கவனிங்க. இந்த சூழல்ல எதுக்கு சொல்றேன்னா, அந்த லூக்காவுடைய துவக்கத்துக்காக சொல்றேன். ஆனா மெயினான மேட்டர் என்னன்னா, எல்லாரும் ஆவியில நிரம்பி இருந்தாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அன்னாள், சிமியன், மரியாள், எலிசபெத், தேவதூதர்கள், சகரியா எல்லாம் ப்ராஃபஸி சொல்றாங்க. ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஓப்பனிங் நடந்துட்டு இருக்கு. சோ மரியாள் வர்றாங்க. லூக்கா 1வது அதிகாரத்துல மரியாள் அவங்க சர்ச்சைக்கெல்லாம் போல, அல்லது சகரியா மாதிரி கோயிலுக்கு போய் அங்க பூஜை பண்றவங்களாக காட்டப்படல. அவங்க ஒரு நாள் சும்மா இருக்கும்போது தேவதூதனை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இப்பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அடுத்த வசனம் கவனிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். 4 ப்ராமிஸ் சொல்றார். 1, அவர் பெரியவராயிருப்பார். 2வது, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், என்னுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். 4வது,
அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இதை எங்கேயோ நமக்கு கேட்ட மாதிரி இருக்கும். பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு, ஒருவேளை நீங்க பைபிள் வாசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இல்லாதவங்க 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 13வது வசனத்துல, அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். 16வது வசனம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இந்த விஷயத்த அவர் என் குமாரனா இருப்பாரு, அவர் பெரியவரா இருப்பாரு, இது எல்லாவற்றையும் தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், ப்ராமிஸ். தாவீதுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டதோ அதே ப்ராமிஸ் தான் மரியாளுக்கும் சொல்லப்படுது, இயேசுவை குறித்து சொல்லப்படுது. அதனாலதான் இது ஆபிரகாமுடைய உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலும் தாவீதினுடைய உடன்படிக்கை நிறைவேறுதலும் தான் சுவிசேஷம் சொல்றோம். சுவிசேஷம் என்பது நீ பாவி, நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போவாய் என்று சொல்வது அல்ல சுவிசேஷம். கடவுள் ராஜாவாக வருவார். இந்த பூமியில் இருக்கிற எந்த ராஜாவும் சரியாக இந்த பூமியை ஆட்சி செய்ய முடியாத போது கடவுளே ராஜாவாக வருவார். அவர் ஆபிரகாமுடைய சந்ததியில் வருவார். உன் சந்ததியின் மூலமாக உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது, உன்னுடைய சந்ததி எந்தென்றைக்கும் சிங்காசனத்தில் நிலைத்திருக்கும், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான் என்ற வாக்கு தத்தம் தாவீதுக்கு உடன்படிக்கையாக தரப்பட்டது. இந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கு, தாவீதுடைய உடன்படிக்கையில உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கு. ஆனா மோசேட்ட சொன்ன உடன்படிக்கையில அது சொல்லப்படல. உலகம் முழுவதும் இந்த உடன்படிக்கையை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லல. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும், இந்த நியாயப்பிரமாணத்துல உள்ளது எல்லாத்தையும் ஒருத்தர் கடைபிடிச்சா கூட அவர் இஸ்ரவேலரா இல்லைன்னு சொல்லி சொன்னா மாபு செய்கிற தொட்டி எண்ணெய் பாத்திரமும் குறையாது இருக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த நியாயப்பிரமாணத்தை யார் வேணா கைப்பிடிக்கலாம், கடைபிடிக்கலாம், அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க கிடையாது. இஸ்ரவேல் உள்ளவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதான் அர்த்தம். அதே போல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம நீதிமான் ஆக யாருமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, அதனால இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, அதனால இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தை நம்மளை விடுவிச்சிட்டாரு, இனிமே நம்ம நியாயப்பிரமாணத்தின் நடக்க வேண்டியது இல்லை அப்படிலாம் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறது யாருமே செய்ய முடியாத செஞ்சு முடிச்சார்னு அர்த்தம் கிடையாது. இங்க நீங்க யோசேப்பை குறிச்சு நீங்க பார்த்தாலே அவன் நியாயப்பிரமாணத்தின்படி பழுதற்றவன் தான். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன்னு சொல்றாரு. அதனால அது இல்ல விஷயம். நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒருத்தர் கை கொண்டா கூட அவங்க மாபு செய்கிற தொட்டி பெருகும், அவங்களுக்கு விரோதமாக ஒரு வழியே இவர்கள் 7 வழியே ஓடி போவார்கள். ஆனா அவர்கள் நீதிமான்களாக முடியாது. நியாயப்பிரமாணத்தை மொத்தத்தையும் கை கொண்டா கூட ஒரு ஆள் நீதிமானாக முடியாது. அதுதான் விஷயம். விசுவாசத்தினால்தான் ஒருத்தர் நீதிமானாக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ அவங்க கேட்கிறாங்க, அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். மறுபடியும் அவங்க ஆதி ஆகமத்தோட கனெக்ட் பண்றாங்க. தேவதூதன் சொன்னதை மத்திய ஏன் இங்க குறிப்பிடுகிறார்னா ஆதி ஆகமத்தோட கனெக்ட் பண்றதுதான். அங்க ஒரு பழைய கிரியேஷன் நடந்தது, ஒரு சிருஷ்டிப்பு நடந்தது. அந்த சிருஷ்டிப்பிலையும் கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது இருள் வெளிச்சமாக மாறினது, ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறினது, வெறுமை செழுமையாக மாறினது. அதுபோல இப்போ ஒரு நியூ கிரியேஷன் நடக்க போகுது.
அந்த நியூ கிரியேஷன் என்னவானா அவருக்கு பேர் தான் இயேசு. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவின் மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்னை நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படி சொல்லிட்டு உடனே இன்னொன்னு சொல்றாரு, இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஒரு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இந்த இந்த ஒரு வார்த்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்கிறார்கள் என்றார். நாம எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பிளஷ்ல கொண்டு வர்றோம்னு சொல்லி சொன்னா, நம்மளால முடியாத போது கூட இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளாக இருந்து தேவன் ஏதோ ஒன்றை பிறப்பிக்க விரும்புகிறார். மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்து வந்தது போல நம் ஒவ்வொருவர் மூலமாக தேவன் ஏதோ ஒன்றை பிறப்பிக்க விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியான நிழலிடுவதற்கு காரணம், நமக்குள்ளிருந்து ஏதோ ஒன்று பிறப்பிக்கப்பட வேண்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக, உலகத்தை ரட்சிக்கும்படியாக பரிசுத்தமான ஒன்று நம்மளிருந்து புறப்பட வேண்டும், பிறக்க வேண்டும். ஆனா ஏன் அது நிறைய நேரம் பிறக்கலன்னா, நம்ம இந்த வார்த்தை சொல்றது இல்லை. இந்த வார்த்தை சொல்றது இல்லை மீன்ஸ் வார்த்தை சொல்லிடுவோம், அதுல உள்ள விஷயங்களை நம்ம அது அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போக விரும்புறது இல்லை. இந்த ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாயில் உள்ள பட்டணத்துக்கு தீவிரமாய் குவிக்லி, இம்மீடியட்லி. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு தேவதூதன் இப்படி சொல்றான், உனக்கு குழந்தை உண்டாக போகுதுன்னு. மரியாள் போய் யோசேப்பு கிட்ட சொல்லல, அப்படி சொன்னதா போடல. மரியாள் உடனே அங்கிருந்து கிளம்பி எலிசபெத் கிட்ட போயிட்டாங்க. அதுல ஒரு பெரிய விஷயத்தை நாம கற்றுக்கொள்ளலாம். நமக்கு இருக்கிற கனவுகளை நம்மளை விட பெரிய கனவு பார்க்க முடியாதவங்களோட ஷேர் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற கனவை இப்ப நீங்க போய் அம்பானி கிட்ட போய் நான் 1 கோடி சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆனா உங்க சித்தப்பாட்டையும் மாமாட்டையும் போய் சொன்னீங்கன்னா நினப்பு தாண்டா பொழப்பு கெடுக்குதும்ப. ஏன்னா அவர்கிட்ட 1 கோடி இல்லை. சோ நீங்க ஒரு கனவு காண்றீங்க, நீங்க ஒரு பெரிய விஷயத்த பாக்குறீங்கன்னா அதை காப்பாத்த தெரியும் நமக்கு. அதை இந்த மாதிரி ஆட்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது, உடனே டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. யாரு ஏற்கனவே தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால் நம்புவார்கள். ஏற்கனவே யாருக்கு அற்புதம் நடந்திருக்குதோ அவங்கதான் அற்புதங்களை நம்புவாங்க, அவங்களோட தான் போய் ஷேர் பண்ணிக்கணும். அதனாலதான் உடனே எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. இங்க இருந்திருந்தாங்கன்னா கர்ப்பத்தையே கலைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க உடனே தேவனிடத்தில் ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது, அங்க போறாங்க. அங்க போயிட்டு 3 மாசம் அங்க இருக்கிறாங்க. 3 மாசம் அங்க இருந்துதான் திரும்புறாங்க. அதாவது எலிசபெத்துக்கு 6 மாசமா இருக்கும்போது போய் 9 மாசம் இருக்கும்போது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால வந்துடுறாங்க. அப்படி வந்த பிறகுதான் யோசேப்பு பாக்குறான், இவங்க 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அது வரைக்கும் யோசேப்புக்கு எந்த விஷயமும் தெரியல. நிச்சயிக்கப்பட்ட பிள்ளை சாயந்தரம் அப்படியே யோசேப்பு ஒரு விசிட் பண்ணிட்டு போயிருப்பான், அல்லது அப்படியே நின்று கொஞ்சம் தூரமாவது நின்று தண்ணி இன்னி எடுக்க போற இடத்துல அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருப்பானா இருக்கும். ஒரு கற்பனை தான். பார்த்தா ஒரு 3 மாசமா ஆளை காணும். விசாரிச்சதுல அந்த பிள்ளை எங்கேயோ மலை தேசத்துக்கு வேகமா போச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போட்டு. சரி 3 மாசம் வரட்டும் பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா 3 மாசமா கழிச்சு வரும்போது கர்ப்பமா வரும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது 3 மாசமா வருது. எப்படி இருக்கும் பாருங்க யோசேப்புக்கு.
ஆனா அவன் நல்ல மனுஷன். இத வந்து அவளை அவமானப்படுத்தாம தள்ளி விட்டுடலாம், பழிய பண்ணாம நம்ம ஏத்துக்கலாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடலாம். இத தள்ளி விடுறதுக்கான சில காரணங்கள் நம்ம யோசித்து, இந்த காரணத்தை சொல்லாம வேற காரணத்தை யோசித்து அப்படியே லைட்டா தள்ளி விட்டுடலான்னு அவன் யோசிக்கும் போதுதான் தேவதூதன் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் சேர்த்துக்கிட்டு பெத்லகேம் கூட்டு போறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இவரே எலிசபெத் வீட்டு கூட கூட்டு போயிருப்பாரு. ஆனா தேவதூதன் அவருக்கு சொல்லல, மரியாளும் சொல்லல, உடனே எழுந்து போயிட்டாங்க. சரி, போன இடத்துல அவங்க உள்ள போன உடனே சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இது வந்து ஒரு ஒரு நல்ல பண்பு பாருங்க. ஒருத்தரை பார்க்கும்போது வாழ்த்துறது. நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க, பார்க்கும்போது எப்படி நம்ம வாழ்த்துறோம்? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றோம். அதை சொல்லி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இப்ப நமக்கு. அது இப்ப வேற வேற மாதிரி வேற சொல்றோம். பிரைஸ் லார்ட் அப்படின்றோம், பிரைஸ் அப்படின்றாங்க சில பேர், பிரைஸ் அப்படின்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மம்மி, மதர், அப்புறம் மாம், இப்ப அப்படின்னாலே அம்மா புரிஞ்சுக்கணும் அப்படி எதிர்பார்க்கறனால அப்படின்னா எம்முனாலே புரியணும், மம்மி தானே சொல்றோம் அப்படின்ட்டு. டேடியா இருந்து டேட் ஆகி டே ஆகி அப்படி ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தோத்துறோம். பிடிச்சவங்களா இருந்தா பிரைஸ் லார்ட் அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா பிரைஸ் அது சொல்றது விளங்க மாட்டேங்குது. சரி, அது சொல்றீங்க, சொல்லாம போறீங்க, அது வேற விஷயம். வாழ்த்துறதுன்றது அது இல்லை. பார்த்த உடனே நின்று நல்லா இருப்பீங்க, கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது, அந்த மாதிரி எதனா ஒண்ணு அவங்கள பத்தி நல்லதா சொல்றது. அதுக்குதான் இந்த சபை கூடி வர்றதெல்லாம். போய் ஒருத்தர் அவன் நொந்து நூலா போய் வந்திருப்பான், அவனை பார்த்து ஒருத்தன் ஒரு வாழ்த்து சொல்லும் போது அவனுக்கு ஒரு தெம்பு வருது. அதுக்குதானே கூடுக. நம்ம தான் முதுக பார்த்துட்டு வந்துடுறோமே. பாட்டு பாடி முடிச்ச பிறகுதான் பிரசங்கத்துக்கு தான் நம்ம போவோம். போயிட்டு முதுகு பின்னால உட்கார்ந்து இருந்துட்டு அந்த சேர், நமக்குன்னு ஒரு சேர் ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க, கடைசி வரிசையில 3வது சேரா இருக்கும். அதுல போய் உட்காந்துட்டு என்னாத்துமாவே போறதுனால இந்த ஆத்துமா காணாம போயிடும். அது சபை விடுவதல் கிடையாது. வாழ்த்துறது, ஒருத்தர் வாழ்த்துறது. அத்த உடனே குரல் கொஞ்சம் கூடணும். நான் வாழ்த்துகிறேன் பவுல் எழுதுறாருல, வாழ்த்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் குட் மார்னிங் அதோட நிறுத்தாம ஒரு நல்ல ஒரு 4 வார்த்தை, இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார், என்ன எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போற மாதிரி தெரியுது, எனக்கு பார்த்தாலே இன்னைக்கு என்னமோ உங்களுக்கு ஒரு வித்தியாசம், இதுவரைக்கும் நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கும் போல் இருக்குது, இப்படி சொல்லினே இருங்களேன். தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தானே. நீ சொன்ன மாதிரியே நடக்குதுரா அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு தானே. தீர்க்கதரிசி சொல்லாம சொல்லுங்க, மத்தவங்க சொல்லிட்டு உங்களை தீர்க்கதரிசின்னு, அவ்வளவுதான் விஷயம். வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, எலிசபெத் மட்டும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படல, உள்ள இருந்த பிள்ளை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கு. ஏன்னா தேவதூதன் சகரியா கிட்ட சொல்லும் போதே அவர் என்ன சொல்றாரு, தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாத வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். இது ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஏன் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரம்புறாரு? அந்த குழந்தை ஏன் இவங்களுடைய வார்த்தையை கேட்ட உடனே துள்ளிடுச்சு அது அப்படின்னு சொன்னா, எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த இயேசுவை பார்ப்பதற்கு தான் காத்து தவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இயேசுவை பத்தி தான் தீர்க்கதரிசி சொல்றாங்க. இந்த இயேசு வரப்போறாருன்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுன்ற பேர் சொல்ல, ஆனா அவரை பத்தியே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பாடல்களும், ஏசாயா பாடின மொத்த பாட்டும் அவர்கள் தூரத்திலே கண்டு அதை அணைத்துக் கொண்டு அறிக்கையிட்டு, ஆனா அடையாமல் மரித்து போனவர்கள். இந்த இயேசுவை தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பழைய உடன்படிக்கையினுடைய கடைசி தீர்க்கதரிசியாக, அதனாலதான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசியாக இருக்கிறவர் எல்லாருடைய ஏக்கங்களையும் பார்த்துட்டார். பார்த்த உடனே துள்றார். ஏன்னா இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின் முடிவு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு கிறிஸ்து.
அப்ப இவர்தான் கடைசி ப்ராஃபட். இப்ப நியாயப்பிரமாணம் முடிய போகுது. ஏன்னா இவர் கிறிஸ்துவ பார்த்துட்டாரு. இந்த கிறிஸ்துவ பார்க்க முடியாதபடிதான் மோசே முக்காடு போட்டு வச்சிருந்தாரு. ஆனா இப்ப முதல் முறையாக, எப்படி போன வாரத்துல நான் சொன்னேன், புறஜாதிகள்ல முதல்ல யாரு இயேசுவை பார்த்ததுன்னா இந்த வைஸ் பீப்புளோ, அது போல தீர்க்கதரிசிகள்ல முதலாவதாக இயேசுவை பார்த்தது. இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீன் படத்துல எடுத்தா அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப கற்பனை பண்ணேன். ஒரு படமாக எடுத்தா எப்படி இருக்கும். இறுதி நியாயப்பிரமாணத்தினுடைய இறுதி தீர்க்கதரிசிய பிறப்பிக்க போகிற தாயும், புதிய உடன்படிக்கையினுடைய துவக்கத்தை பிறப்பிக்க போகிற ஒரு தாயும் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு உலகத்தினுடைய முடிவும் இன்னொரு உலகத்தினுடைய துவக்கமும் பிறப்பிக்கப்பட போகிற அந்த கன்ஜக்ஷன் பாருங்க. இதை விட பெரிய ஒரு சூரிய கிரகணமோ ஒரு சந்திர கிரகணமோ நடைபெற வேண்டியது இல்லை. ரெண்டு கிரகணம் நடக்குது இங்க. கடைசியாக வரப்போகிற தீர்க்கதரிசியும் ஒரு புதிய சிருஷ்டியை துவக்க போகிற ஒருவருடைய அம்மாவும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்றாங்க. எலிசபெத் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னும் மரியாள் சொல்லவே இல்லை. இன்னும் மரியாள் சொல்லல, நான் கர்ப்பம் இந்த மாதிரி சங்கதி, அதனாலதான் ஓடி வந்தேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல. உள்ள பூந்து வாழ்த்தின உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. டக்கு டக்கு டக்குன்னு ப்ராபஸி அடிக்கிறாங்க பாருங்க. பரிசுத்தாவினால நிரம்புறாங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பதான் இந்த புது உடன்படிக்கையை பிறப்பிக்க போகிற, புது உலகத்தை பிறப்பிக்க போகிற அந்த தாயினுடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசன பாடல் ஒன்று வருது. இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு புதிய காலம் பிறக்க போகுது. இப்போ இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஜனகணமன நம்முடைய தேசிய கீதம் கிடையாது. ஆனா அந்த ஆட்சியிலிருந்து விடுதலை ஆகும் போது நமக்கு ஒரு ஆந்தம் இருக்கிறது போல, இது ஒரு நியூ ஏஜ் ஆந்தம் மாதிரி பாடுறாங்க. இந்த புது உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பாடுறாங்க. என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததியினுடைய பாக்கியவதிகள் என்பார்கள் சொல்லிட்டு, வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். சோ குரூப்ஸ் சொல்றாங்க அவங்க பாருங்க. இந்த அகந்த உள்ளவங்க, இருதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்கள். போன வாரம் சொன்ன இல்லையா, நம்முடைய பெரிய பாவமே என்னன்னு சொன்னா இந்த சென்டர்ல வர்றதுதான். அந்த நடுவுல இருக்கிற கனியை புசிக்கணும்னா தோட்டத்துக்கு நடுவுல வரணும். அந்த என்ன நான் நடுவுல வச்சுக்கிறேன்னு சொல்றதுதான் பெரிய விஷயம். நமக்கு எல்லாருக்கும் அதுதானே ஆசை, கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும்ன்றது. அதுக்காக தான் எல்லாரும் பெருசா ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கட்டுப்பாடு நம்ம கையில இருக்குன்னு நினைக்கிறோம். பெரிய பிரச்சனை அதுதாங்க. பெரிய பாவம்னா என்னன்னு சொல்றோம், கடவுளை போல ஆக பார்த்தாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லல. அந்த பழம் எங்க இருந்தது? தோட்டத்துக்கு நடுவுல இருந்தது. தோட்டத்தை சுத்தி பழம் இருந்தது. எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். அப்ப இந்த தோட்டத்துல நடுவுல இருக்கிற பழத்தை சாப்பிடணும்னா நடுவுல உள்ள பழம் யாருடையது? தேவனுடையது. அப்போ இந்த பழத்தை சாப்பிடணும், தோட்டத்துக்கு நடுவுல வரணும். என்ன சுத்தி உலகம் சுத்தணும், நான் தான் மையமா இருக்கணும், நான் தான் எல்லாத்துக்கும் சென்டர், நான் சொல்ற மாதிரி எல்லாரும் கேட்கணும். இதுதான் மனுஷருடைய ஆசை. அது பெரிய அதிகாரிகள். பெரிய நம்ம வீட்லயே என்ன நடக்குது? நான்
என் கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்கணும். நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும். நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் இருந்தாதான் சரியா இருக்குன்னு வேற அர்த்தம். ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா? புருஷர்களுக்கு மனைவிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. மனைவி மாதிரி ஒரு காலத்திலயும் புருஷனுக்கு ஏதாவது தெரியும் நினைச்சதே இல்லை. என்ன, ஆண்கள் ரெண்டே தப்பு தான் செய்யறாங்களாம். பெண்களுடைய பார்வையில ஆண்கள் ரெண்டே தப்பு தான் செய்யறாங்க. அவங்க செய்யறதெல்லாம் சொல்றதெல்லாம் அவ்வளவுதான். ஆண்கள் சொல்றதெல்லாம் தப்பு, செய்யறதெல்லாம் தப்பு, முடிஞ்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா எனக்கு தான் எல்லாம் தெரியும். இததான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண விரும்புறோம். சர்ச்சில் போனாலும் கூட சென்ட்ரல் யார் இருக்கணும்? அதான போட்டி. சர்ச்சை எப்போ உடையுது? பாஸ்டர் சென்டரா வைக்கிற வரைக்கும் சர்ச்சை உடையாது. என்னைக்கு இன்னொரு ஆள் அந்த சென்டரா வரணும்னு நினைக்கிறாரு, இன்னைக்கு ரெண்டா உடைஞ்சிடும். சென்டர் பிளேஸுக்கு தானே தகராறு. மையம் யாரு, கண்ட்ரோல் யார் கையில இருக்குது? இதான் பிரச்சனை. அவர்களை தான் அவர் வந்து சிதறடிக்கிறாராம். சைட்ல போ, சிதறடிக்கிறார். சென்ட்ரல் இருக்கணும் சிதறடிக்கிறார், சைட்ல போ அப்படின்ற. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். பிரிங் டவுன் த த்ரோன். உயரத்தில் இருக்கிறவங்க கீழே கொண்டு வராரு. அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பெருமையாய் அனுப்பிவிட்டார், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி. இதுதான் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இறைவன் வந்து ஏழைகளின் பங்காளன் நினைச்சுக்கிறாங்க. ஏழைகளின் பங்காளன் வந்து எம்ஜிஆரா இருக்கலாம், ஆனா இவர் கிடையாது, இறைவன் கிடையாது. ஏன்னா அதுக்கு அந்த வசனம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவங்களை வெறுமையை அனுப்பி விட்டார். ஐஸ்வர்யவங்களை பார்த்தாலே அடிச்சு அடிச்சு விரட்ட தோணுது அப்படின்னு ஆண்டவர் பாட்டு பாடுவாருன்ற மாதிரி யோசிக்கல. பணக்காரங்களை பார்த்துட்டாலோ அல்லது சீட்ல உட்கார்ந்துருக்கவங்களை பார்த்துட்டாலோ அவர் வந்து ஏதோ அவங்களை வெறுக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. God loves poor, but God does not hate rich. கடவுள் ஏழைகளை நேசிக்கிறார், அதே சமயத்தில் பணக்காரர்களை வெறுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இங்க அப்படி போட்டிருக்குன்னா, இந்த ராஜ்யம், இந்த புதிதாக வரப்போகிற இந்த ராஜ்யம், இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்போகிற ராஜ்யத்தை யார் வரவேற்பார்கள் என்று சொன்னால், சைட்ல இருக்கிறவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, ஓரம் கட்டப்பட்டவங்க, தேவையில்லாத நினைச்சவங்க, யார் அதிகாரத்தில் இல்லையோ அவர்கள், யாரிடத்தில் செல்வம் இல்லையோ அவர்கள் இந்த ராஜ்யத்தை வரவேற்க போகிறார்கள். யார் இதை எதிர்க்க போறது? ஏரோது, காய்பா, பிலாத்து, சதுசேயர்கள், அண்ணா, காய்பா, இவர்கள் தான் எதிர்க்க போறாங்க. ஏன்னா இந்த உலகம் நடைபெறுகிற முறை அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த உலகம் யாருக்கு சாதகமா இருக்குதுன்னு சொன்னா, those who are in the middle, those who are in the power, those who are rich, இவர்களுக்கு தான் இந்த உலகம் சேவை செய்கிறது. அங்கதான் பிரச்சனை. இந்த வேர்ல்டு, இந்த வேர்ல்டுன்னு சொல்றது வந்து இந்த உருண்ட உலகம் கிடையாது. இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அது டெமோக்ரஸியா இருக்கலாம், மிலிட்டரி ரூலா இருக்கலாம், டிக்டேட்டர்ஷிப்பா இருக்கலாம், கம்யூனிசமா இருக்கலாம். நீங்க எந்த வகையில எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னா, இட் இஸ் அட்வான்டேஜ் டு தி ரிச். இப்ப செயல்படுகிற முறை அங்கதான் அவரை வெறுமையாக அனுப்புகிறார். இந்த உலகம் நம்மை அறியாமலே பணக்காரர்களுக்கு சேவை செய்யும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் கடவுள் குறுக்கிடுகிறார். அவர் ரிச்சானவங்களையோ பவரானவங்களையோ வெறுக்கல. இன்னைக்கு செய்தி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் அது ஒரு பக்கம் எங்கேயோ போகுது. பாவம், அதுக்கு பின்னால போற ஜனங்களும் நமக்கு பாவமா தான் இருக்குது. என்ன,
என்ன ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்னா 1 போட்டா 10 கிடைக்கும்ன்ற ஆசைய தூண்டுற மாதிரி சில சமயங்கள்ல இருக்கிறது உண்மைதானே. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டி விடு அப்படின்னு யாரோ ஒரு ஞானி சொன்னதா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆசை, அதுக்கு ஒரு 4 சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு கொடுத்ததுனால இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு. எப்பொழுதுமே இந்த சாட்சியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இது சர்ச்சில் மட்டும் கிடையாது, அது ஆம்பேவா இருக்கட்டும் அல்லது அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், எதுல வேணா இருக்கட்டும், இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா அது உண்மையா இருக்கும். அதான் பிரச்சனை. எது, இப்ப எனக்கு ஒருத்தர் காணி கொடுத்தோம், கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா இது வரைக்கும் வர வேண்டியது இல்லாத கடன் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து பொய் கிடையாது, பொய் கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க இருக்குதுன்னு சொன்னா, 400 பேர் கலந்து கொண்ட கூட்டத்துல ஒரு 2 பேருக்கு நடந்த சாட்சியை தான் முன்னால வந்து நிறுத்துறோம். மீதி 398 பேருடைய கதை என்னன்னு நமக்கு தெரியாது. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. விளங்குதுங்களா? புரிந்தவர்கள் பாக்கியவான், புரியாதவர்கள் தொடர்ந்து கொடுத்து பாருங்க. ஓகேவா? கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொடுக்கிறதுனாலதான் நாம வந்து விரிவடைவோம், செழிப்படைவோம். மற்ற விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து கடவுள் ஏழைகளை தான் கொண்டாடுறாரு, பணமே நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு குரூப்பும் இன்னும் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. கரையிறவங்க எங்க போறாங்கன்னா இந்த பக்கம் போறாங்க, ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு போறாங்க. நான்லாம் அதை பல வருஷங்கள் பேசினால்தான், நாம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் ரொம்ப நல்லவன், நான் காசை கேட்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப காசு தேவை, அதெல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி ப்ரூஃப் ஆகாத விஷயங்களை சொல்றதுக்கு பிடிக்காது, அவ்வளவுதான் விஷயம். சோ என்ன, தேவனுடைய ராஜ்யத்துல பணக்காரருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அது தெளிவா சொல்லப்படுது. பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காம நாம எப்போ தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? யாரு தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறது? பணம் இல்லாத போது தேவன் மேலதான் நம்பிக்கை வச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அதனால நம்ம பெரிய விசுவாசிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நம்பிக்கை கூட எதுக்காக வைக்கிறோம்னா காசு தருவார்னு வைக்கிறோம். விஷயம் புரியுதா? பணக்காரர் ஆக்கிறதுக்காக தான் தேவன் மேல நம்பிக்கையே, நம்ம நம்பிக்கையே. நம்மளை பத்தி யோபுவை பத்தி கேட்கற மாதிரி வந்து கேட்கறான்னு வச்சுங்க, யோபு விருதாவாகவா உண்மை சேவித்தான் அப்படி கேட்கிற மாதிரி நம்ம பேரை சொல்லி அந்த இடத்துல விருதாவாகவா உண்மை சேவிக்கிறான். விருதாவானா சும்மா கட்டியும், சும்மா கட்டியம்னா உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே வரலன்னா கூட நீர் கடவுளுங்கிறதுக்காக உங்களை கும்பிடுறான் அப்படிலாம் நீர் நினைச்சிடாதீங்க ஐயா. நீர் கடவுளுங்கிறதுக்காக இங்க ஒருத்தன உங்க கும்பிடல, நீர் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறீரு. எங்க வீட்டு நாய்க்கு பிஸ்கெட் போட்டா நான் சிட்டுன்னு சொன்னா உட்காருது, ரன்னுன்னா ஓடுது. அது போல நீர் கொடுக்கறதுனால, இந்த யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதுனால, அவனை வேலி அடைச்சிருக்கிறதுனால அவன் வந்து உங்களை கடவுளா வச்சிருக்கிறான். எடுத்து மட்டும் பாரு. அதுவே அவன் மனைவி இருந்தா அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும், தூணு தூக்கி செத்து போயிருப்பான். அதுதான் இவனுக்கும் சொல்றான். எடுத்து பார்த்துட்டு அதானே நம்மளுடைய கதையும் கூட. அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு இல்லைனாலும் நாளை கடவுள் என்ன கண்ணை திறந்துடுவாரு, நாளைக்கு இல்லைனாலும் நாளை கழிச்சு 2025 என் ஆண்டுதான் அப்படின்னு ஒரு நியூ இயர் ஒரு பூஸ்டிங்கோட ஒவ்வொரு வருஷத்தையும் பல்ல கடிச்சிட்டு கடந்துட்டு இருக்கோம். இன்னும் கடவுள் காசு தருவாரு நம்புறோம், இல்லைன்னா அவர் எதுவும் சொல்லிவிட்டா பொண்ணுக்குன்னு கூட கூடாது, நமக்கு பிடிச்ச நாய்க்குட்டி கிட்டி செத்துரு போகுது அப்படின்னு சொல்லி ஒன்னும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுப்போம். விஷயம் அதுதான். யோசித்து பாத்தீங்கன்னா புரியும். ஆனா ஆண்டவர் பணக்காரர்களை வெறுக்கலன்றதுதான் நான் விஷயம் சொல்றேன். 2 பணக்காரர்கள் ஆண்டவரை சந்திச்சாங்க. ஒண்ணு, நித்திய ஜீவனை பெறணும்னு சொல்லி வந்த அந்த ஐஸ்வர்யமான வாலிபன், அவன் போயிட்டான். என்னன்னே தெரியாம இயேசு வந்து நிக்கிறாரு, சகை சொல்றான், என் பணத்தெல்லாம் நான் கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான். 2 பேருமே ஐஸ்வர்யவான்கள் தான். 2 பேர்ல யாரையுமே தேவன் வெறுக்கலன்றதுதான் உண்மை. அவர்களுடைய நம்பிக்கை தான் அங்க பிரச்சனையா இருந்தது. ஏன்னா தேர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ரோமன் எம்பையர். நாம ஒரு பணக்காரர்களா இருக்கணும், நம்ம சொகுசா இருக்கணும், நம்ம நிம்மதியா இருக்கணும்னா இந்த அரசாங்கத்துக்கு சேவை செய்கிறவர்களாக
இந்த அரசாங்கத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் அப்படி பிரியப்படுத்த போறது இல்ல. அதுதான் விஷயம். பவர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணா, சிமியன், இது சொல்லி நான் முடிக்கிறேன். அண்ணா, சிமியன், ஜான் த பேப்டிஸ்ட், பீட்டர், ஜான், சகரியா, இவங்க எல்லாரும் சொன்ன பாடலையும் பாருங்களேன். அவர் எதிரிகளை கவிழ்ப்பார், அவர்களை வெட்டுவார், குத்துவார். இதுதான் இயேசுவை கையில பிடிச்சுக்கிட்டு சொல்றான் சிமியன். மீட்பர்னு சொல்லி சொன்னாலே அடிதான், அடிச்சுதான் மீட்க போறாரு. பவர்ஃபுல், எங்க ஆளு பவர்ஃபுல்லியா அப்படி சொல்றதுதான் நமக்கு ஒரு தெம்பு. நான் உங்களுக்கு லீடரா இருக்கேன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ஒரு லீடரா இருக்கிறேன் நானு அப்படின்னா, நான் போய் அடி வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? 10 பேரை சும்மா படத்துல வர்ற மாதிரி பறக்க விட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பறக்க விடுறதுதான் நமக்கு பிடிக்கும். ஆனா லீடர்னா அடிக்கிறவனா இருக்கும், அறிக்கை விடணும், சும்மா இது பண்ணிட்டு இருக்க கூடாது, விசில் அடிக்கிற மாதிரி பேசணும். அதுதான் யோவானுடைய சங்கடமே. இவர் என்னடா வந்து புரட்சி பண்ணுவாரு, ஜெயில உடைப்பாரு, பூனு அம்பு பறக்க விடுவாருன்னு பார்த்தா இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு இயேசு யோவானுக்கு சந்தேகம் வந்துச்சு. வருகிறவர் நீர் தானா, அல்லது நான் தான் தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டேனா, என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்ட்டு. பிசாசு அவரை கொண்டு போய் மலை மேல நிறுத்தி விட்டு, நீர் என்னை வணங்கினால், நீர் என்னை ஆராதித்தால் இந்த உலகம் முழுதும் தரேன்னு சொன்னால, அது இப்படி சும்மா இப்படி கீழே விழுறது கிடையாது. நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டோம், கீழே விழுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசியம் இப்படி வணங்க கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. என் வழிக்கு வர்றதுதான் ஆராதிக்கிறது. அதுதானே உண்மையான ஆராதனை. அதுதானே ரோமர் 12:2 சொல்லியிருக்கு, புத்தி உள்ள ஆராதனை. அவர் வழியில, அது கொஞ்சம் கஷ்டம் வேற. நீ என் வழியில மட்டும் நீ ஆயுதத்தை மட்டும் தூக்கு, ரோமன் எம்பையர் என்ன மொத்தத்தையும் உன் கையில தர்றேன். அதான் பிசாசுடைய டீல். நான் இப்ப அப்படிதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒருத்தன் வெட்ட வைக்கிறேன், ஒருத்தன் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறானோ அவனதான் பெரிய ராஜா பேரரசன் சொல்ல வைக்கிறேன். உன்னை எல்லா அரசர்களுக்கும் மேல ஆக்குறேன். நீ என் வழியில மட்டும் இப்ப நீ பட்டயத்தை தூக்கு, நான் பாத்துக்கிறேன்றதுதான் பிசாசு டீலுங்க இயேசுவோட. அததான் அவரு அப்பால இப்ப சாத்தானே உன் தேவநாயகத்தில் ஒருவரையே ஆராதிப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். ஓவர் த்ரோயிங், ஒரு ஆர்மியை ரைஸ் பண்றது, இதெல்லாம் இந்த கிங்டமோட மெத்தட். ஆனா இந்த கிங்டம் எப்படி வரப்போகுதுன்னா த்ரூ த கிராஸ், சிலுவையின் வழியாக வரப்போகிறது. இது ஆன்வர்டு மார்ச், சோல்ஜர் எல்லாம் கிடையாது. அப்படிதான் சிலுவை போர்லாம் நம்ம நடத்திப்போம். புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை எதிர்த்து போராடும்படியாக வரவில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பணக்காரர் இருக்கிறார், அந்த பணக்காரரை எதிர்த்து போராடவோ, அல்லது ரோமன் எம்பையர் இருக்கு, இதை எதிர்த்து போராடி ஆட்சி கவிழ்த்து நான் வந்து ஆட்சியில உட்கார போறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அதுக்கு இங்க நிறைய கட்சி இருக்குது. திமுகவை தூக்குறதுக்கு அதிமுக, தாவாக்கா, மாவாக்கா, அமமுக என்னென்னமோ இருக்கு. இவங்கள அதிமுகவை தூக்குறதுக்கு திமுக இருக்கு, திமுகவை தூக்குறதுக்கு அதிமுக இருக்குன்ற மாதிரி இந்த ராஜ்யத்துக்கு இந்த ராஜ்யம் இப்படி பார்க்க கூடாது. இதை கவுத்துட்டு இந்த ராஜ்யம் வரப்போகுதுன்னு நினைக்க கூடாது. அதை சொல்றேன். இந்த ராஜ்யம் ஏத்துக்கொள்ளல, ஆனா இதை கவுக்க போறது இல்ல. இட் இஸ் பிரசன்டிங் அன் ஆல்டர்னேட்டிவ் கிங்டம். இத புரியணும். ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ண போகுதுன்னு தான் கேள்வி. இதை கவுக்கிறதுக்காக நம்ம வரல, வேறு ஒரு முறையை படைப்பதற்காக வந்திருக்கிறோம். இட் இஸ் நாட் காம்படிஷன், இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ். A society radically different. அதுக்கு பேர் தான் சபை. அதுக்கு பேர் சபை. இங்க ஓட்டு நடக்குது, எங்க சபையில ஓட்டு நடக்குது, ஜாதி பிரச்சனை ஏராளம் பாக்குறோம். அதுக்கு பேர் சபை கிடையாதுன்னு சொல்றேன். ஆல்டர்னேட்டிவா என்ன கொடுக்கிறோம் இந்த உலகத்துக்கு? உலகத்தை பார்த்து காப்பி அடிக்கிறோம். We are not giving alternative solutions. ஒரு கும்பல் வாழுது, அந்த கும்பல் எப்படியோ வேற ஒரு முறையில வாழுது, ஆனா அது செழிக்குது, அது நிம்மதியா இருக்குதுன்றத பார்த்து ஈர்க்கப்படுகிற மக்கள் இங்க எங்கேயாவது இருக்காங்களா?
அனுதினமும் சபையில சேர்த்தாரே கர்த்தர். எதை எதை பார்த்து வந்தாங்க அவங்க அந்த சபைக்கு? வெளியுள்ள மாடலை கீப் அப் பண்ண விரும்புற அண்ணாலும் சப்பீராலும் அங்க உள்ள உயிர் வாழவே முடியல. இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேடிக்கல். இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பாட்டு பாடுறதும் சாட்சி சொல்றதும் டிஃபரெண்ட் கிடையாது. அது எல்லா இடத்துலயும். நீங்க ஒரு ஆம்வே மீட்டிங் போங்க, அந்த ஆம்வே மீட்டிங் சர்ச்சை விட சிறப்பா நடக்குது. சர்ச் மாடல்ல போயிருக்கீங்களா? ஆம்வே மீட்டிங் யாராவது? ஆம்வேவோ ஏதாவது ஒரு எம்எல்ஏ மீட்டிங், இன்னும் சில பழக்கம் உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இதே சபை மெத்தட்ல நடக்குதுங்க, பெஸ்டா நடக்குது. ஆனா ஆல்டர்னேட்டிவா இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்க. The only way to bring the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வருகிற ஒரே ஒரு மெத்தட் என்னன்னா, அனௌன்ஸ் இட் அண்ட் லிவ் இட். அறிவியுங்கள், வாழுங்கள். அவ்வளவுதான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு வர முடியும். நீங்க அதை லீகலைஸ் பண்ண முடியாது. இது கிறிஸ்தவ நாடு, இது கிறிஸ்தவ உலகம் அப்படி நீங்க லீகலைஸ் பண்ண முடியாது. எல்லாரும் கிறிஸ்தவங்கள் ஆகணும் அப்படின்னு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் AD 400லயே செஞ்சுட்டாங்க. என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி ராஜ்யம் இந்த ராஜ்யம் வராது. சட்டம் போட்டு வராது, திணிக்கிறதுனால வராது. ஈர்ப்பதினால் வருகிறது, நாம் வாழ்வதனால் வருகிறது. இயேசுவை அறிந்தவர்கள் ஒன்று கூடி வாழ்வதனாலே உண்டாகிற அந்த சபைதான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும். ஜோமனும் சொல்ல வேண்டியது இருந்தது, ஆனா டைம் இல்லை. டைம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆனா ஏஞ்சல்ஸ் பாடினது இதுதான். ஏஞ்சல்ஸ் பாடினது, தேவ தூதர் பண்ணாங்க, மனுஷர் மேல் பிரியம், பூமியில் சமாதானம். உலகம் எப்பொழுதுமே சண்டைக்காக தான் இருக்குது. ஆனா ஹெவன் எப்பொழுதுமே நம்மள பீஸ் நோக்கி இழுக்குது. நாம வாழ்றத போது நம்ம கண்காணிக்க வேண்டியது, நம்மளால சமாதானம் உண்டாகுதா, நமக்குள்ள சமாதானம் உண்டாகுதா. ஏன்னா நமக்குள்ள சமாதானம் இல்லாம நம்ம யாருக்கும் சமாதானத்தை தர முடியாது. நமக்குள்ள சமாதானம் உண்டாகுதா, அவ்வளவுதாங்க. யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க, உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகலன்னு வச்சுங்களேன், எப்படி நம்ம ஏற்படுத்திக்கணும்? அவங்க சொன்னதுக்கு நீங்க உங்களுக்கு சமாதானம் தர்ற மாதிரி அர்த்தத்தை கொடுத்துக்கணும். உங்களை யாராவது ஒருத்தர் நாயேன்னு திட்டா கொதிக்க வேண்டியது இல்லை. சில பேர் அதை வந்து தியானம் பண்ணுகிறாங்க. என்ன வெறி நாயினானா, பைத்திய நாயினானா, என்ன நாயின்னா, பெரு நாயினானா? சில பேர் புத்திசாலிங்க, நாய் நன்றி உள்ளதுன்றவாங்க, டக்குன்னு மாத்திடுவாங்க. அப்படியே என்ன அவ்வளவு விசேஷமா சொல்லிடுவேன், நன்றி உள்ளது. இப்பெல்லாம் நாயே அப்படின்னு திட்டினா, எப்போ கார்ல கூட்டு போவீங்க? உங்க வீட்டு நாயெல்லாம் கார்ல தானே கூட்டு போறீங்க. என்ன எப்போ கார்ல கூட்டு போவீங்க? எனக்கு எப்போ பல்லடைக்கு விடுவீங்கன்னு கேட்க. எந்த அர்த்தம் உங்களுக்கு சமாதானம் தருதோ அந்த அர்த்தத்து நம்ம அப்படி இல்லை. அவங்க சும்மா அப்படி பார்க்காம போயிட்டாலே அதுக்கு நமக்கு ஒரு டயர்ட் ஆக்குற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். என்ன பார்க்காம போனாங்க, ஏன் தெரியுமா, என்ன அவங்களுக்கு பிடிக்காது, அது இது என்னென்னமோ சொல்றோம். கொஞ்சம் பைத்தியகாரத்தமா நடந்தது இந்த உலகத்துல. நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னன்னா, கொஞ்சம் பைத்தியகாரத்தமா, இன்சேனா. இந்த உலகத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்தா ஒரு பைத்தியகாரமா பார்க்கணும், அவ்வளவுதான் மேட்டர். அவனுக்கு புரியக்கூடாது நம்ம எப்படி வாழறோம். அந்த மாதிரி ஒரு பைத்தியகார கூட்டம் சேர்ந்துச்சுன்னா உலகத்தை பைத்தியம் பிடிக்க வச்சிடலாம். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில நாம தான் நேரானவங்க. நம்ம கிட்டதான் வெளிச்சம் இருக்குது. அதுதான் தேவ தூதர்கள் வந்து பாடுறாங்க. இந்த உலகம் ஒருத்தர் வெறுக்கிறதுனால மீட்கப்பட முடியாது. The world will not be saved by hating. யார நம்ம வெறுக்கிறோம்? நாம யார கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிட்டோமோ அவர்களை வெறுக்கிறோம். ஆனா மனுஷர் மேல் பிரியம், அதுதான் பூமியில் சமாதானம். மனுஷர் மேல் பிரியம், பூமியில் சமாதானம். எவ்வளவு பெரிய நொபிலிட்டியாக கருதப்பட்டாலும் கேட்ட தேவனுடைய ராஜ்யம் ஒத்துக்கொள்கிறது. பகமையை ஒத்துக்கொள்கிறது, கொலையை ஒத்துக்கொள்கிறது. அது நீங்க தேசத்தை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லலாம்,
கெட்டவர்களை அழிப்பதற்குன்னு சொல்லலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் பகையை